This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ட்ராடேயில் எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரேஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வான்ஸ் லெவலில் வச்சும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேயில் எப்படி நம்ம அக்யூரேட்டாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,935 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் எடுப்போம் நம்ம என்ட்ரி. 15 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. ஆக்சுவலாக 25,870 பக்கமாக இருந்தது. 25,870 பக்கமாக இருக்கும்போது இதில் இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். இதில் 25,900 என்ற புட்டு இந்த மணி, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 25,850, 25,800 கால் இந்த மணி. ஓகேங்களா, இதுதான் இந்த மணி. இது இந்த சார்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் பில்டப் ஆகிருக்கோ அதை நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா, மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோ பக்கமாக ஓப்பன் ஆகிது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேண்டில் எஸ்டர்டே லோவையும் உடச்சிருக்கு. ஆக்சுவலாக ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று, ஓப்பனுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். ஓகேங்களா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருப்பான், கால் ஆப்ஷனும் ஓப்பனுக்கு கீழே தான் இருப்பான். அதாவது மார்க்கெட் என்ன சினாரியோவில் இருக்கோ சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக புட் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது நம்ம இந்த மணி சார்ட்டை எடுத்து வச்சாச்சு. இதில் என்ட்ரி எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால் ஆப்ஷனை போய் பார்ப்போம். 25,800 கால் ஆப்ஷன் இந்த மணி, அதை போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அவன் பாருங்கள், மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோவில் தான் அவனும் இருக்கான். ஒரு 15 நிமிஷத்தில், அதாவது ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணி இருக்கிறான். ஓகேங்களா, இதுலேருந்தே உங்களுக்கு என்ட்ரி க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. அதாவது டோட்டல் வீக் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா, பிரேக் ஆகி புல் பேக்கில் நிற்கிறான். அப்போது இவன் எஸ்டர்டே லோவை உடச்சி வீக்காக இருக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். இவன் லோவை உடச்சா அவன் ஐயை உடச்சாகணும், அதான் ரூல். ஓகேங்களா, இன்னொன்று இவன் டோட்டல் வீக்கு, மார்க்கெட்டும் வீக்கு. ஓகேங்களா, அப்போது புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே. 25,900 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் நம்ம இந்த மணி இவன் தான் எடுக்க போகிறோம். இப்போது அவன் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்தால் இவன் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். கண்டிப்பாக இவன் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான் ஓப்பன்லேயே. ஓகேங்களா, பாருங்கள், 67ன்றது ஓப்பன் ப்ரைஸ், 25,900 புட்டோட. அப்போது இவன் இங்கே இருக்கிறான் 10 நிமிஷத்தில். இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐயை உடைச்சி ஆகணும். ஏன் இவன் ஐயை உடைக்கணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் லோ உடைச்சிட்டான், மார்க்கெட்டும் டோட்டல் நெகட்டிவ், மார்க்கெட்டும் ஆக்சுவலாக லோ உடைச்சிருச்சு. ஓகேங்களா, அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவன் ஐயை உடச்சி ஐயை தாண்டி போகணும்ன்றது தான் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, கரெக்டாக பாருங்கள், இவன் ஒரு 9:40க்குலாம் இவன் புல் பேக் ஆகி ஓப்பனில் புல் பேக் ஆகி போகிறான். ஆக்சுவலாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் எஸ்டர்டே லோவே நம்ம ஒரு லெவலாக கன்சிடர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஆக்சுவலாக அப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் இங்கே இருக்குது. அப்புறம் புல் பேக் வந்து பாருங்கள், கரெக்டாக ஓப்பனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஓகேங்களா, இவன் எஸ்டர்டே ஐயை உடைப்பான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவன் இவ்வளோ தூரம் போய் ஆகணும், இது நடந்தே ஆகணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும், 20% நடக்காமையும் போகலாம். அப்போது நம்ம ஒரே மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். ஒரே மாதிரி ட்ரேட் மீன்ஸ் ஒரு லாட்னா ஒரு லாட், ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக 15 பாயிண்ட்னா 15 பாயிண்ட், 15 பாயிண்ட் டார்கெட்னா 15 பாயிண்ட், அந்த மாதிரி நம்ம போட்டு கரெக்டாக நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, இதை தான் நம்ம டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் உடனே அடிச்சிருச்சு. ஆக்சுவலாக 9:40 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க, அடுத்த ஒரு ஆக்சுவலாக 70 என்ட்ரி எடுத்திருந்தால் கூட 25 பாயிண்ட் வந்து அசால்ட்டாக போயிட்டான். அதாவது நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட அந்த 25 பாயிண்ட் கிடச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. 15 பாயிண்ட்டுக்கு 25 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட் போனஸாகவே கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தால் இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட். ஓகேங்களா, எப்போதுமே இந்த மாதிரி ஒரு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணும்போது அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா,
அது வந்தாலும் சரி வரலாம் சரி. ஏன்னா நம்ம போட்ட இடத்துல தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டு ஒரு லாட்டை வெளியே வந்துடுறோம். இன்னொரு லாட்டை தான் நம்ம விட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அது வந்தாலும் சரி வரலாம் சரி. ஓகேங்களா? 1:2 1:3 போனாலே நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அது 5 நிமிஷத்துலேயே 1:2 15 பாயிண்ட்னா 1:2னா 30 பாயிண்ட் போனாலும் கட் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லை அது மினிமம் மொத்தத்தில் ஒரு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணலாம் நம்ம, அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்தாலும் சரி, அந்த டைமிங்குள்ளே நடந்தாலும் சரி, அதே அந்த ½ அன் ஹவரில் நடந்தாலும் சரி, நம்ம வெளியே வந்து நம்ம பாயிண்ட்டு கிடச்சிச்சின்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எல்லாராலையும் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரேடரும் சரி, சிம்பிளாக அந்த ஸ்ட்ராட்டஜியோட அர்த்தத்தை புரிஞ்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பெரிய நாலேஜ்லாம் வேணும்லாம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் போதும். ஓகேங்களா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சர், ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. நம்ம ரிவர்ஸ் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆனால் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? இது 100% இந்த மாதிரி வந்தால் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அது நடக்காமல் போச்சுன்னா என்ன நடக்கும்? 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான் அடிக்க போகுது. ஆனால் நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாலே அது குறைஞ்சபட்சம் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் போயிடும். ஒரு ட்ரேட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அது போனாலே. ஓகேங்களா? பெரும்பாலும் அது டார்கெட் தான் போகும். ஓகேங்களா? சில டைமில் மார்க்கெட்டோட வால்டல், சில டைமில் வந்து மார்க்கெட் ஏகப்பட்ட நியூஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சில டைம் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ கூட நம்ம ஸ்ட்ராட்டஜியில் அது பர்ஃபெக்டாக நடக்கும். ஆனால் சில டைமில், ஏன்னா 100% கிடையாது இல்லையா? சில டைமில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் போவோம். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இது எது நடந்தாலும் சரி, நம்ம அந்த டிசிப்ளின் ட்ரேடை மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அதிக ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு, ஸ்டாப் லாஸ் வச்சா அதோட ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அது டார்கெட் முடிஞ்சால் ஓகே, அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பேலன்ஸ் போனஸ் பாயிண்ட் பிடிச்சா அவ்வளோதான். திருப்பி நம்ம செகண்ட் என்ட்ரி கிடைக்குது, தேர்ட் என்ட்ரி கிடைக்குது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நிறைய விஷயம் இதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் டிசிப்ளினாக பண்ணும்போது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகும். வாரத்தில் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் போட்ட காசுக்கு 40 to 50% கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும், இப்படிலாம் எடுத்துருக்கணும். திருப்பியும் சொல்கிறதுனா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும், இதை கற்றுக்கணும். நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம தொடங்கலாம். தேங்க்யூ கைஸ்.